என்னதான் கடையில மிளகாத்தூள் வாங்கினாலும் நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு வச்சா அதோட ருசியே தனிதாங்க. கடாயில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு மிளகாய்களை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், நல்லா சிவந்து வந்துடும். அடுத்து நம்ம கொத்தமல்லியை வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பு எப்பவுமே சிம்ல தான் இருக்கணும், இல்லைன்னா வேகமா கருக வாய்ப்பு இருக்கு. இதுவும் 2 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும், நல்லா கும்முன்னு வாசம் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலைய ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மிளகு சேர்த்து லேசா சூடு பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அது கூட சீரகம் சேர்த்துடலாம். அந்த சூட்லயே சீரகம் நல்லா வறுபட்டுரும். வறுத்த எல்லாத்தையும் வெயில்ல எடுத்து காய வச்சிடலாம். நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வெயில்ல காஞ்சா போதும். நல்லா மொறுன்னு காயணும். மிளகாயை இப்படி கையில எடுத்து உடைச்சா உடையணும். அப்பதான் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மில்லுல கொடுத்து அரைக்க போறோம். நல்லா நைஸா அரைச்சு எடுக்கணும். குழம்பு மிளகாய் தூள் நல்லா கமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இதுல நாங்க வேற பருப்பு எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி செஞ்சா நீண்ட நாள் வரைக்கும் வண்டு வராம பயன்படுத்த முடியும்.